Hi friends, welcome back to my channel Tailo Skills. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னா பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் கொடுக்க போறேன். அது என்னன்னா ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம பைப்பிங் வைக்கிறதுக்கு ஒரு கிராஸ் பிட் கட் பண்ணுவோம். அந்த கிராஸ் பிட் கட் பண்ணி அதை ஜாயின் பண்றது தான் பெரிய விஷயமா இருக்கும். அதை ஜாயின் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ரெண்டும் ஸ்ட்ரைட்டாவே வராது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கறது ஒரு மெத்தட் இருக்கு. அதன்படி நம்ம பண்ணலாம். இப்போ பாத்தீங்கன்னா நார்மலா நம்ம வந்து இந்த மாதிரி கிராஸா கட் பண்ணி அந்த ரெண்டு கிராஸையும் ஒன்றா வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம். அப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம அதை திருப்பி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா லைட்டாக ஒதுங்கியிருக்கும். அது வந்து எதனால் ஒதுங்குது அப்படின்னா நம்ம வந்து கரெக்டாக அந்த பழக்கம் இல்லாததுனால நமக்கு வந்து அந்த ஒதுங்கி வரும். ஆனால் நாள் ஆக ஆக தான் அது வந்து நமக்கு கரெக்டாக வரும். ஆனால் நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருந்தே கரெக்டாக தைக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. ஸோ அந்த வழியை தான் நான் இப்போ வந்து காட்டுறேன். வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த கிராஸ் பிட்டு கட் பண்ணும்போது ஒரே அளவில் கட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வீடியோவில் காட்டுற மாதிரி ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஸ்ட்ரைட்டை வந்து அப்படியே ஒரு பிட்லேருந்து இன்னொரு பிட்டை ஆப்போசிட்டில் திருப்பி நான் காட்டுற மாதிரியே பாருங்கள். வச்சு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கொயரை அப்படியே வந்து நடுவில் ரெண்டாக பிரித்து முக்கோணமாக பிரிக்க சொன்னால் நீங்கள் எப்படி பிரிப்பீங்களோ அந்த மெத்தடில் தான் நீங்கள் வந்து ஸ்டிச்சிங்கே போடணும். இப்போ நான் மடித்து காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா முக்கோணமாக இருக்கும். அது மடித்தா அந்த முக்கோணத்தில் நீங்கள் வந்து தையல் போடணும். அது எப்படிங்கிறத நான் வந்து தெளிவாக காட்டுறேன். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த கிராஸ் பிட்டை பக்காவாக நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பண்ணலாம். அந்த ஸ்டிச்சிங்கை வந்து அந்த கிராஸில் போடணும் கரெக்டாக. அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒரு மடித்து விட்டுக்கிட்டாலும் சரி, இல்லை மார்க் பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்லைன்னா மார்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே பாருங்கள். ஆனால் ஸ்டிச்சிங் எந்த பக்கம் பண்ணுறன்றதை மட்டும் கவனமாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா அந்த கார்னர் கரெக்டாக அந்த ஊசியை கரெக்டாக அதுக்கு நேராக வச்சுக்கோங்க. அங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இந்த கார்னர் வர வரைக்கும். அவ்வளோதான், ஈஸி தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம திருப்பினோம்னா கரெக்டாக வந்து ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பிகினர்ஸ் வந்து ப்ளவுஸ் கூட தைச்சி முடிச்சிருவாங்க. இந்த கிராஸ் பிட் ஜாயின் பண்ணுறது தான் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இப்போ அந்த துணியை வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிறத அந்த நூலையும் கட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், வேலை ஈஸி. பாருங்கள் சூப்பராக வந்துருக்குது. இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி கட் பண்ணுங்கள். இன்னொரு பிட்டையும் ஜாயின் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சேம் அதே தான், ஸ்கொயராக கட் பண்ணிக்கிட்டேன். ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு அந்த கரெக்டாக அந்த கார்னரில் ரெண்டு பாதியாக பிரிக்கணும். அந்த ஸ்கொயரை முக்கோணமாக பிரிக்க சொன்னால் எப்படி சரியாக பிரிப்பீங்களோ அந்த மெத்தடில் பிரித்து ஒரு ஸ்டிச்சிங் போடுங்க. எவ்வளோ ஈஸி பாருங்கள். இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக வந்து கிராஸ் பிட்டை ஜாயின் பண்ணலாம். அவ்வளோதான், பக்காவாக இருக்கும் இந்த ஜாயிண்ட். பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது. அதனால் இந்த டிப்ஸு வந்து பிகினர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் யாராவது ட்ரை பண்ணி இந்த மெத்தடு ஃபாலோ பண்ணி நான் இதை ஜாயின் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.